சார், ஒரு பெட்ரோல் ஸ்கூட்டர் யூஸ் பண்ணுறவங்க அதை தவிர்த்துட்டு அடுத்து எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வர்றதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னவா இருக்கும்? காரணம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 காரணம் வரும். அதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா மேஜராக வந்து எக்கனாமிக்கல் தான். ஓகே. ஒரு ஈவிக்கு வர்றதுக்கான ஒரு பெரிய காரணம் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த ஃபியூயலோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு மேலே போய்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம தூத்துக்குடியில் இருக்கோம், இது வந்து இடத்துக்கு இடம் மாறும். 100 ரூபாயிலிருந்து 107 ரூபா வரைக்கும் நம்மளுக்கு மாறுது. அதுதான் ஒரு மேஜரான காரணம். எனக்கு வந்து இந்த ஃபியூயலோட காஸ்ட்டை வந்து எப்படியாவது சேவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு செட் ஆஃப் கஸ்டமர்ஸ் வந்து வருவாங்க. இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு அப்டேட்டட் டெக்னாலஜி, அதாவது ஒரு நியூலி வரக்கூடிய ஒரு டெக்னாலஜி வந்து நாங்கள் யூஸ் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய சில கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க. அந்த கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விரும்பி வந்து ஈவி சைடு வராங்க. இதில் வந்து மேஜராக நம்ம பார்க்கும்போது அந்த ஃபர்ஸ்ட் நம்ம ஃபோக்கஸ் பண்ண இல்லைங்களா, அந்த எக்கனாமிக்கல் வெர்ஷன் கஸ்டமர்ஸ் வந்து எப்படி இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 லிட்டர் பெட்ரோல் வந்து இன்றைக்கி ஒரு 107 ரூபாய் வருது அப்படின்னா ஆவரேஜாக ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் அந்த வெஹிக்கிள் வந்து ரைட் பண்ணும். இப்போ நம்ம ஈவி வெஹிக்கிள் சைடு நம்ம வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 50 கிலோமீட்டர்ஸ் ஓட்டுறதுக்கு நம்ம என்ன காஸ்ட் நம்ம இதில் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. ஸோ இதில் வந்து நான் மேக்ஸிமமே எடுத்துக்கிறேன். ஒரு 3 கிலோவாட் பேட்டரி இருக்கக்கூடிய ஒரு வண்டி நம்ம எடுத்துக்கிறோம். அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு 3 யூனிட் தேவைப்படும். அந்த 3 யூனிட்டுக்கான காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு மின் வாரியத்தில் 4 ரூபாய் 50 பைசா ஒரு யூனிட்டுக்கு. ஸோ நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்த்தா கூட 15 ரூபாய் கூட கம்மியாக தான் வரும். அப்போ ஒரு 15 ரூபாய்க்கு வந்து நம்மளால் வந்து அந்த கிலோமீட்டர்ஸை தாண்டி அச்சீவ் பண்ணலாம். நான் உங்களுக்கு மேக்ஸிமம் சொல்லியிருக்கேன். ஆனால் ஒரு 3 கிலோவாட் பேட்டரி வந்து 90 to 100 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் போகும். ஓகே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் வந்து போகக்கூடிய வெஹிக்கிளுக்கு ஒரு 100 above மணி நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். எதில் நம்ம ஐசி இன்ஜின்ஸ், அதாவது பெட்ரோல் ஸ்கூட்டர்ஸ் நம்ம சொல்கிறோம். இதே நம்ம ஈவியில் வந்து பார்க்கோம் அப்படிங்கன்னா ஒரு 15 ரூபீஸுக்கு வந்து நம்ம 100 வரைக்கும் நம்ம ஓட்டிக்கலாம், போயிட முடியும். இதுதான் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ், ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். அப்போ நிறைய ஓட்டுறவங்களுக்கு இது ப்ராஃபிட் இல்லையா? ஆமாம், நிறைய. அதாவது நீங்கள் கரெக்டாக கேட்டீங்க. இது வந்து யாருக்கு நல்லா யூஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு செகண்டரி ஒரு கொஸ்டின்ஸ் இருக்குது. அந்த கொஸ்டின் படி பார்த்தோம்னா ஒரு சிட்டிக்குள்ளே வந்து நான் அதிகமாக இதை யூஸ் பண்ணுவேன் அப்படின்றது. அதை நம்ம நார்மலாக சிவிலியன்ஸ் நம்மளுமே யூஸ் பண்ணலாம். அடிக்கடி நம்ம போவோம், பசங்களை கூப்பிட்டு வருவோம், ஒரு ஆஃபீஸுக்கு போவோம், அப்படியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த டெலிவரி பீப்புள்ஸ், அதாவது அமேசான், அப்புறம் ஸ்விக்கி, சொமேட்டோ. ஸோ இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த சிட்டிக்குள்ளேயே ஒரு 100 அபோவெலாம் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பெரிய வரப்பிரசாதம். என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம பெரிய ஹியூஜ் அவங்களுக்கு வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நம்ம அந்த ஒரு பெரிய ஹியூஜ் அமௌண்ட்டே வந்து மந்த் பேமெண்ட் அவங்க சேவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்ல போனால், ஒரு ஃபினான்ஸில் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. இந்த ஃபினான்ஸ் கஸ்டமர்ஸ் வந்து நம்ம ஒரு பெட்ரோலில் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா பெட்ரோலும் போடணும், அதே நேரத்தில் டியூவும் கட்டணும். இதில் அப்படி கிடையாது. நம்மளுக்கு வந்து அந்த பெட்ரோல் போடுற காசை வந்து நம்ம டியூவாகவே கட்டிட்டு போயிடலாம். இந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு.